கிரீன்லாந்து காட்டுல அது ஒரு அழகான காலை பொழுது. அங்க இருக்கிற எல்லா விலங்குகளும் பறவைகளும் சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அங்கதான் மிட்டு, மேனா அப்புறம் அவங்களுடைய 2 பசங்களும் சந்தோஷமா எல்லா பறவைகளோடவும் சேர்ந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல ரொம்ப வேகமா எங்கிருந்து வந்துச்சு தெரியல ஒரு அம்பு மரத்துல வந்து குத்திக்குச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் 2 அம்பு வந்து அதுல ஒண்ணு தரையில குத்திக்குச்சு. இன்னொரு அம்பு மரத்துல இருக்கிற ஒரு ஆப்பிள்ல குத்திச்சு. ஓடுங்க ஓடுங்க, யாரோ வேட்டைக்காரன் வந்திருக்கா போல. எல்லா விலங்குகளும் பயந்து அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சுதுங்க. பறவைகள் எல்லாமே காத்துல பறக்க ஆரம்பிச்சுதுங்க. அப்போ இன்னொரு அம்பு வேகமா வந்து மிட்டுவோட ரெக்கையில குத்திக்கிச்சு. பாவம் மிட்டு உடனே தரையில அப்படியே விழுந்துருச்சு. மிட்டு, ஐயோ மிட்டு! மைனா ரொம்ப வேகமா மிட்டு கிட்ட வந்துச்சு. ஐயோ மிட்டு, உனக்கு என்னாச்சு? வா, என்னுடைய ரெக்கையை பிடிச்சுக்கோ, பறக்கிறதுக்கு முயற்சி பண்ணு அப்படின்னு மைனா சொன்ன உடனேயே மிட்டுவும் அதோட ரெக்கையை பிடிச்சு பறக்க முயற்சி பண்ணுச்சு. ஆனா அதால முடியல. இன்னொரு பக்கத்துல இருந்து வேட்டைக்காரனும் வந்துகிட்டு இருந்தான். அத பார்த்து மேனா ரொம்பவும் வலு போட்டு மிட்டுவ காத்துல மேல தூக்க ஆரம்பிச்சுது. ரொம்ப இறுக்கமா பிடிச்சுக்கோ மிட்டு அப்படி சொல்லி காத்துல அவ வேகமா பறக்க முயற்சி பண்ணா. ஆனா கொஞ்சம் தான் அவளால பறக்க முடிஞ்சது. மிட்டு கவனிச்சது அந்த வேட்டைக்காரன் பக்கத்துல வந்தாங்கிறது. அதோட உயிரை காப்பாத்த மைனா அவளுடைய உயிரை விட்டுருவாளோன்னு யோசிச்சுது. அதனால மிட்டு கண்ணை முடிக்கிட்டு மைனாவோட ரெக்கையை விட்டுட்டு தரையில விழுந்துருச்சு. மிட்டு, வேண்டாம் மிட்டு, மைனா கத்துச்சு. அப்போ அந்த வேட்டைக்காரன் மைனாவை நோக்கியும் ஒரு அம்ப விட்டான். ஆனா மைனா அதுல இருந்து தப்பிச்சு ஒரு மரக்கிளையில போய் உட்காந்துச்சு. ரொம்ப நல்லதா போச்சு மான்சு. பச்சை கலர் ஒரு கிளி, இதான் எனக்கு வேணும். அவன் மிட்டுவை தூக்கி பார்த்தான். மிட்டுவுக்கு அடிபட்டு இருந்துச்சு. எடை கம்மியா இருக்கு, இதை கூண்டுக்குள்ள போட்டுறேன். இது சரியானதோ என்னோட வாழ்க்கைய மாற போகும். அவன் மிட்டுவை எங்க தூக்கிக்கிட்டு போய்கிட்டு இருக்கான்? அம்மா, நாம அப்பாவை எப்படி காப்பாத்துறது? நீங்க போய் கூட்டுல இருங்க பசங்களா, நான் போய் பாக்குறேன் மிட்டுவ அவன் எங்க கூட்டிட்டு போறான்னு. வேட்டைக்காரன் மிட்டுவை தூக்கிக்கிட்டு அவன் அவனுடைய குடிசையை நோக்கி நடந்தான். மைனாவும் அவன் பின்னாடி அவனுக்கு தெரியாமையே வந்துச்சு. அவன் மிட்டுவ ஒரு கூண்டுல போட்டு அடைச்சு வச்சுட்டான். அதுக்கப்புறம் குடிசையோட ஜன்னல் கிட்ட அதை தொங்க விட்டான். மைனா பார்த்துச்சு வேட்டைக்காரன் அவன் வேலைக்கு எங்கேயோ போயிட்டான் அப்படின்னு. அதனால மைனா மிட்டு பக்கத்துல வந்துச்சு. மைனா, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டே இருக்க? போயிரு, அவ உன்னை பார்த்தானா உன்னையும் கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருவான். நான் உங்களை அப்படியே எல்லாம் விட்டுட்டு போக முடியாது. மைனா அந்த கூண்டு திறக்க நிறைய முயற்சி பண்ணுச்சு. ஆனா அதெல்லாம் முடியல. அப்போ வேட்டைக்காரனோட பார்வை மைனா மேல பட்டு அவன் எழுந்திருச்சு வந்தான். அப்போ மைனா அங்கிருந்து பறந்து கொஞ்சம் தூரத்துல போய் உக்காந்துச்சு. அப்போ மிட்டுவை பார்த்து அந்த வேட்டைக்காரன் சொன்னா, என்னோட அதிருஷ்டம் இப்போ திறக்க போகுது. எப்போ கல்யாணம் ஆச்சோ அப்பல இருந்து எனக்கு டைமே சரியில்லை. அதுக்கப்புறம் என் பொண்டாட்டிய அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன். அப்படி இருந்தாலும் கூட நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன். மந்திரவாதி சொன்ன மாதிரியே இந்த கிளிய சரஸ்வதிக்கு நான் பலி கொடுத்து சரஸ்வதிய நான் குளிர வைக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையே மாற போகுது. இதை கேட்டு மிட்டு மேனா 2 பேருமே பயந்துட்டாங்க. இவன் மிட்டுவ பலி கொடுக்க பாக்குறானே, நான் மிட்டுவ எப்படி காப்பாத்துறது? மைனா கொஞ்ச நேரம் யோசிச்சதுமே அதுக்கு அந்த பெரிய பப்பாளி மரம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. மைனா உடனே அந்த பெரிய பப்பாளி மரத்துக்கிட்ட போச்சு. அதுகிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுச்சு. சரஸ்வதி சாமி குளிர வைக்கிறதுக்கு கிளிய பலி தருவானா? இந்த மனுஷங்க எவ்வளவு மூட நம்பிக்கையா இருக்காங்க. பப்பாளி அண்ணன், நாம மிட்டுவ எப்படி காப்பாத்த போறோம்? உங்க மேல நம்பிக்கையோட தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். ஒருவேளை மிட்டுவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நானும் என் பசங்களும் என்ன பண்றது? அந்த முட்டாக்கிட்ட இருந்து மீட்டுவா காப்பாத்தணும். அதுக்கு அவனை இங்க கூட்டிக்கிட்டு வரணும். இங்க அவனுக்கு கொஞ்சம் மந்திரத்தை காட்டி நான் என்ன சொன்னாலும் பண்ற மாதிரியே நான் பண்ணிடுறேன். அவ பொண்டாட்டிய அவங்க அம்மா வீட்டுல வச்சிருக்கான். அதையும் நான் தான் சரி பண்ணணும். பப்பாளி அண்ணன், நீ எல்லாருக்கும் எவ்வளவு நல்லது செய்ய யோசிக்கிறல்ல. மனசார நீ ரொம்ப நல்லவன். அவனை இங்க வர வைக்கிறதுக்கு என்கிட்ட ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது என்ன வழி பப்பாளி அண்ணன்?
என் மரத்துல இருந்து ஒரு இலைய நீ பறிச்சுக்கிட்டு போ. அத உன்னோட கூண்டுல வச்சிரு. அப்போ நான் என்ன சொன்னாலும் கூட அந்த இலையால அவனுக்கு கேக்கும். அது அதை கேட்டு மைனாவும் அப்படியே பண்ணுச்சு. அது பப்பாளி மரத்துல இருந்து ஒரு இலைய பிச்சுக்கிட்டு போய் அத அந்த வேட்டைக்காரனோட வீட்டுக்குள்ள போட்டுருச்சு. மைனா, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டே இருக்க? நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. அதுக்கப்புறம் பப்பாளியும் பேச ஆரம்பிச்சது. மானிடா, ஓ ஹிமான்சு, அட என்ன சத்தம் இது? யாரது? நான் குபேரன் பேசிக்கிட்டே இருக்கேன்பா. உன்னோட கஷ்டமெல்லாம் தீந்து போகணும்னா இன்னைக்கு சாயங்காலக்குள்ள பெரிய பப்பாளி மரத்துக்கிட்ட நீ போ. இல்லனா நீ சர்வ நாசமாயிருவ. பெரிய பப்பாளியா? அது எங்க இருக்கு? இந்த காட்டுல குளத்து பக்கத்துல இருக்கு ஒரு பப்பாளி மரம். அங்க போனா உனக்கு கஷ்டமெல்லாம் தீரும். அதை கேட்டு அந்த வேட்டைக்காரன் சந்தோஷப்பட்டான். உடனே அவன் அந்த குளத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான். அந்த இடத்துல மைனாவோட குழந்தைங்க அப்புறம் சில விலங்குகளும் ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஓ, இதான் அந்த பப்பாளி மரம் போல. இப்போ அந்த பெரிய பப்பாளி மரம் மேஜிக் காட்ட ஆரம்பிச்சுது. அந்த பெரிய பப்பாளி மரம் இப்போ திடீர்னு நிலா மாதிரி ஜொலிக்க ஆரம்பிச்சுது. அந்த அதிசயத்தை பார்த்து வேட்டைக்காரன் ரொம்ப ஆச்சரியப்பட்டான். அப்போ பெரிய பப்பாளி மரம் ஒரு அம்மனோட குரல்ல பேசுச்சு. ஹிமான்ஷு, நான் சரஸ்வதி தேவி. உன்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லதான் நான் வந்திருக்கேன். அதை கேட்டதுமே அவன் கையெடுத்து கும்பிட்டு சந்தோஷமா சொன்னான். ஓ மாதா, அம்மா, கடைசியா என்னோட கஷ்டத்தை நீங்க கேட்டுட்டீங்க. நீங்க என்னோட பேச்சை கேட்கணும் தான் நான் கிளிய பலி கொடுக்க போனேன். அத நீங்க வாங்கியிருக்கணும். முட்டாள், அந்த பாவத்திலிருந்து தான் நான் உன்னை தடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். எந்த மந்திரவாதி உனக்கு அந்த வழியை சொல்லி கொடுத்தானோ அவன் பொய் மந்திரவாதி, கிளி இல்ல. எந்த ஒரு விலங்கையும் எனக்கு பலி கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு எப்படி நன்மைகளை செய்ய முடியும்? சரி அம்மா, நீங்க சொல்லுங்க, உங்களை குளிர வைக்கிறதுக்கு என்ன பண்றது? என்னோட கஷ்டமெல்லாம் எப்படி தீரும்? நீ உனக்கு கஷ்டம் அப்படின்னு நினைச்சு உன்னுடைய பொண்டாட்டிய பிரிஞ்ச, அவளை அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்ச. என்ன சந்தோஷப்படுத்துறதா நினைச்சு ஒரு கிளிய கொண்டு வந்து கூண்டுல அடைச்சு வச்சிருக்க இல்லையா? முதல்ல அந்த கிளிய வெளியே விடு. அது அதோட குடும்பத்தோட போய் சேர்ந்து அதுங்க உன்னை ஆசீர்வாதம் பண்ணும். அதுக்கப்புறம் உன் பொண்டாட்டியோட ஊருக்கு போய் அவகிட்ட மன்னிப்பு கேட்டு உன்னுடைய வீட்டுக்கு அவளை கூட்டிட்டு வா. அதுக்கப்புறமா மறுபடியும் உன்னுடைய வேலையை ஆரம்பி. கண்டிப்பா சில நாட்கள்லயே உனக்கு அதிர்ஷ்டம் நல்லா இருந்து உன்னுடைய வேலையில நீ நல்லபடியா வருவ. சரி அம்மா, நான் அப்படியே பண்றேன். அம்மனுக்கு ஜெய், அம்மனுக்கு ஜெய். ஹிமான்ஷு அப்படி சொன்னதை கேட்டு அங்க இருக்கிற விலங்குகளும் பறவைகளும் எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் வேட்டைக்காரன் அவனுடைய வீட்டுக்கு போய் அந்த கூண்டை திறந்து விட்டுட்டான். நான் இப்போ பட்டணத்துக்கு போய் பொண்டாட்டிக்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவளை நான் கூட்டிக்கிட்டு வரேன். நான் நல்லா உழைச்சு அம்மனை நான் குளிர வைக்க போறேன். அப்படி சொல்லி அவன் அங்கிருந்து போயிட்டான். மிட்டு ரொம்ப சந்தோஷமா பெரிய பப்பாளி மரத்துக்கிட்ட வந்துச்சு. அங்க மைனா அப்புறம் அவங்க பிள்ளைங்க எல்லா விலங்குகளும் இருந்தாங்க. மிட்டு திரும்ப வந்ததை பார்த்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பப்பாளி அண்ணே, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களால் எங்கள் குடும்பம் மறுபடியும் ஒன்றா ஆயிடுச்சு. நீங்கள் இப்படி பண்ணலன்னா நான் மாதா ராணிக்கு பலி ஆயிருப்பேன். எப்போ வரைக்கும் இந்த பெரிய பப்பாளி உங்க கூடவே இருக்கானோ அப்ப வரைக்கும் இந்த காட்டுல இருக்கிற எல்லா விலங்குக்கும் ஒண்ணுமே ஆகாது. அதை கேட்டு எல்லாரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. மிட்டு, மைனா அப்புறம் அவங்க பசங்க எல்லாரும் கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. இப்படி இந்த மாதிரி மறுபடியும் அந்த பெரிய பப்பாளி மரம் காட்டுல இருக்கிற விலங்குகளோட உயிரை காப்பாத்துச்சு.